ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு மை நியூ vlog அண்ட் நியூ சிட்டி. சென்னைக்கு வந்துட்டோம் காய்ஸ். ஸோ லாஸ்ட் vlog நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம 2-3 days கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை வந்திருக்கோம். டேட் பார்த்தீங்கன்னா 23rd June. ஸோ சென்னையில் வந்து மெயினாக இருக்கிறது ஒரே விஷயம் எனக்கு தெரிஞ்சு, மெரினா பீச். ஸோ நான் வந்து ஊபர் ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து டைரெக்டாக மெரினா பீச் போவோம். நாங்கள் இப்போ இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா கில்பாக் கார்டன். ஸோ இங்கேருந்து நம்ம மெரினா பீச் போகிறோம். டைம் ஆல்மோஸ்ட் 4 மணி ஆகுது. சென்னை கிளைமேட் பாருங்கள். நான் இது கொடைக்கானலில் இருக்கும்போது யோசித்தேன், இங்கே நல்லா குளுகுலுன்னு இருக்குது. இப்போ நம்ம சென்னை போனால் அங்கே வெயில் அடித்து தள்ளுமே நினச்சேன். பரவாயில்ல. கைஸ், இந்த சென்னை சிக்னல் ஒன்று நோட் பண்ணேன். ஹார்ட்டுன்னு புதுசாக ஒரு ட்ரெண்ட் உருவாக்கிக்கலாம் போல பாருங்கள். ரெட் சிக்னலுக்கு வந்து ஹார்ட், அதாவது சிக்னலில் வெயிட் பண்ணுறவங்க கூட நல்ல நிம்மதியாக பொறுமையாக வெயிட் பண்ணலாம். மேபி அந்த திங்கிங் நான் நம்புகிறேன். தேங்க்யூண்ணா. மெரினா பீச் ஐ மீன் இந்த மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இங்கே ஜெயலலிதா சமாதி, அண்ணா சமாதி. ஆனால் ஒரு விஷயம் நடந்துருச்சு. இங்கே பாருங்கள், கண்ணாடி வந்து உடஞ்சிருச்சு. இப்போ அந்த கண்ணாடி வந்து நான் ஃபோட்டோ வேறு எடுக்கணும். என் ஃபேவரட் கண்ணாடி இது. இப்போ இது உடஞ்சிருச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இப்போ இப்படி தான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் கைஸ். இப்படி தான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் ஒரு பக்கமாக. ஏன்னா நோ அதர் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூக்கமாக வருது. ஏன்னா 2-3 நாள் ட்ராவலில் சரியாக தூக்கமே வரல. ஸோ ஒரு டீ குடிச்சிட்டோன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுவோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகி ஃபஸ்ட்டு பீச்சுக்குள்ளே நுழைஞ்சிடலாம். நல்லா பீச்சுக்குள்ளே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் சுற்றி இருக்கிற இடத்த பார்ப்போம். லாஸ்டான ஸோ கைஸ், இதுதான் எங்கள் அண்ணா, இதுதான் என் தம்பி. ஸோ நாங்கள் எல்லாம் கூட தான் 3 நாள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கைஸ், பிஃபோர் 8 years நான் மெரினா பீச் வந்தேன். அப்போ நான் இத்தினூன்னு இருப்பேன். இப்போ நான் இவ்வளோ ஆகிட்டேன். ஆனால் இங்கே வந்து நான் கேள்விப்பட்டேன், மெரினா பீச் கொஞ்சம் மாறி இருக்குது, அங்கே கோவா மாதிரி அந்த சேர்ஸ் அதெல்லாம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வாங்க போய் பார்ப்போம். அப்புறம் கிளைமேட் வேறு நல்லா இருக்கு. அப்போ நல்லா நீச்சல் அடிக்கலாம். நீச்சல் கழிச்சு பீச்சுக்கு போயிருக்கேன். அப்படியே சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படியே ஒரு நாஸ்டால்ஜி ஆயிடுச்சு. செம்மையாக இருந்துச்சு. வேறு லெவல். ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு போய் இங்கே இருக்கிற காலில் இருக்க மண் எல்லாம் வாஷ்ரூமில் எடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கே போகிறது. பீச்சிலேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பீச்சுக்கு வெளியே இப்போ வந்து இங்கேருந்து எங்கே போகிறோன்னா பார்ப்போம். இங்கேருந்து இப்போ நம்ம ஜெயலலிதா சமாதிக்கு போயிட்டுருக்கோம். ஐட்டம் வாவ், சூப்பராக கட்டியிருக்காங்க கைஸ். பாருங்க இங்கிருந்து ஐகானிக். இது ஜெயலலிதா சிலை, எம்ஜிஆரோட சிலை. கேட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. This is MGR. அப்படியே உள்ளே என்ன இருக்குன்னு கூடி போய் பார்த்துட்டோம். உள்ளே தான் மீன்ஸ் மாதிரி forgot. Guys, we are running out of time, so கொஞ்சம் ஓடி போவோம். இங்கேருந்து இப்போ நம்ம பீச் பார்த்தாச்சு, இதையும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே சென்னையில் பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இங்கேருந்து டேரெக்டாக
திருப்பி we are going home. ஊபர் புக் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஊபர் போய் புக் பண்ணிட்டோம். ஊபர் போட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காஃபி குடிச்சிடல. ஏன்னா டீ அப்படியே குடிச்சது டீ மாதிரியே இல்லை, கேவலமாக இருந்துச்சு. நிஜமாக நல்லாவே இல்லை. சரி, இப்போ ஒரு காஃபி எப்படி இருக்கு இப்போ உங்களோட லைவ் ரிவ்யூ தரேன். ரொம்ப சக்கரை பட் ஸ்டில் ஓகே. அது டீ அளவுக்கு இல்லை. சீக்கிரம் ஊபர் ஆட்டோ வந்து ஓடி போகும். ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஸோ கைஸ், சின்ன சென்னை vlog comes to an end and உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். Video soon in new city, new travel series. Till that, take care, see you, bye bye.